ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சொல்ல போகிற பதிவு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அமாவாசை இருக்குது. சித்தர்கள் அமாவாசையில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க பயன்படுத்துகிற அந்த காரியசித்தி அடையிறதுக்கான முறையை நம்மளும் செய்யும் போது அமாவாசையோட பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதீத ஒரு பவர் காமிக்கும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சீக்ரெட்டான மெத்தட், ரொம்ப பவர்ஃபுல். ஒரு அமாவாசைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லி வச்ச வாக்காக இருக்குது. என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 18ஆம் தேதி வருது. 17ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நான் இந்த வீடியோக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கட்டாயம் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க, அதுவும் மறந்துடாதீங்க. இப்போ லாஸ்ட்டு 2-3 டேஸ் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. 5 இயர்ஸாக ரெகுலராக கொடுக்குறவங்க பல பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, புதுசாக வரவங்க பழசு எல்லாருமே. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது சர்வர் இஷ்யூஸ் வருது, பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு நான் தரேன். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி வரும். மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த மாதிரி வரது உண்டு. அப்படி வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க அவ்வளோ மனசு சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லி இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, முக்கியமான இந்த பதிவு மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான நாள் வரும்போதெல்லாம் அவசியம் நம்ம முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கான விஷயம்தான் இது. என்னங்கிறத பார்க்கலாங்க. ஹலோ அக்கா, குட் மார்னிங் அக்கா. நீங்கள் செஞ்ச உதவியால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்க்கா. 13 வருஷமாக நான் பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கு அளவே கிடையாது. என் புருஷன் எனக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு யாகத்துக்கு பணம் கட்டினேன்க்கா. ஒவ்வொரு மாதமும் அவர் தகாத இது உறவுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் பணம் கட்டினேன். அது நல்லபடியாக இப்போ சரியாயிடுச்சுக்கா. அத்தனை வருஷம் போராட்டம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைக்கா, 13 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய சந்தோஷத்தை எனக்கு வாராகியமாக கொடுத்துட்டாங்க. வாராகியமாகவும் நீங்களும். உங்கள் வீடியோவை நான் முதல்ல நான் பார்க்கும்போது கொரோனாக்கு அப்புறமா நீங்கள் போட்டப்போ இப்போ இந்த நிமிஷத்துக்கு நான் பார்த்துதாங்க இருக்கேன். 12 மணி ஆகும்போது உங்கள் வீடியோ என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரியே நான் செஞ்சு தாங்க இருப்பேன். நீங்கள் சொல்கிற ஒரு பரிகாரமும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும்னு சொல்லுவீங்க. அதே நம்பிக்கையோடு தாங்க நான் செஞ்சேன். நீங்கள் இதை நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்பலாம். நான் இப்போ போட்ட மெசேஜ் ஏன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் புருஷன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரியே இருக்கிறாருக்கா. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெற்றிக்கா. அந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. நீங்களும் வாராய்க்கணும். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த உதயம் இதுவை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. என் உயிர் உள்ள வரைக்குமே உண்மையாக இருப்பேன். எப்போவுமே உங்களுக்கு சரி, வாராயமாக்கும் சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா. இதை நான் 2 வருஷம் ஆயிடுச்சு அவரை திருந்தி. ஆனால் அந்த நன்றி உணர்வு எனக்கு எப்போவுமே இருக்குக்கா, எப்போவுமே இருக்கும்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனுஷனால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி தான் இது எல்லாமே. அதனால் நீங்கள் வராகி அன்னைக்கும் வராகமூர்த்தி சித்திரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள். 13 வருஷ போராட்டத்துக்கு உங்களுக்கு அன்னை ஒரு விடை கொடுத்துருக்காங்க. அது உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் அதை சொல்லணும். இன்னொன்று, இந்த சிஸ்டர் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்க 5 வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரெகுலராக நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. ஏதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனைனா உடனே நவமூலிகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அவங்க மூலமாக பல பேர் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. வராகி அன்னைக்கும் வராகமூர்த்தி சித்திரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, அமாவாசையில் முக்கியமான வழிபாடுகளில் காளி வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த காளி வழிபாட்டிலையே நிறைய காளிகள் வழிபாடு இருக்குது. ஆனால் மெயினாக நம்ம சித்தர்கள்
தேவர்கள் முக்கியமான இந்த உபாசகர்கள்லாம் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணகாளியை வந்து வழிபாடு பண்ணுவாங்களாம். தட்சிணகாளி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்குமா. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இன்னொன்று தட்சிணகாளி வழிபாடு பண்ணுறதுனால அந்த வழிபாட்டோட பலன் என்னென்னா ஒரு உபாசனை பெற்ற பலன் வந்து நமக்கு கிடைக்குமாமா. ஒரு உபாசனை பெற்ற பலன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உபாசனை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வாங்குறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதனால தான் உபாசகர்கள் அதை சரியான ஒரு முறைப்படி அதெல்லாம் பண்ணி அதை விஷயம் வந்து செய்வாங்க. ஆனால் இந்த வழிபாட்டோட பலன் வந்துட்டு முழுமையாக உபாசகம் வாங்கினதுக்கான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சித்தர்கள் சத்திய வாக்காக சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வழிபாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வழிபாட்டுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் கூட கிடையாது, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், ஆனால் இதுக்கு ரூல்ஸ் கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பொருட்களை இன்றைக்கி வாங்கி நம்ம செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த வழிபாட்டை எப்போ செய்யணும்னா உங்களுக்கு ஹோரையில் இன்றைக்கி சுப ஹோரைகள் என்னென்ன இருக்கோ அந்த நல்ல ஹோரை டைமில் இன்றைக்கி செய்கிறதுங்கிறது ஒரு முறையாக அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நம்ம போயிடலாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சில விஷயம் கேட்குறேன். சில பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே என்னோடய சிச்சுவேஷன் நல்லா தெரியும். 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு நவமூலிகை டைமும் போது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிருந்தே நிறைய மெசேஜஸ் வரும். நவமூலிகைக்கு அத்தனை பேர்த்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணணும். ப்ளஸ் மரகத நீலவழி சக்கரம் அதோட என்கொயரிஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். இவ்வளோ விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நான் வீடியோவில் போடுற விஷயம் எல்லாம் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வீடியோ கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. ஏன்னா அதுவும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது சில நேரம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல வேலைகளுக்கு நடுவில் நம்ம இது செஞ்சிட்ருக்கனால எல்லா நேரமும் நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவோட டவுட் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. அதில் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொன்று, சிமிலரான கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி கேட்டுட்ருக்காங்கன்னா அதுக்கு நான் ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் கேளுங்க. நேற்று போட்ட வீடியோவில் வந்துட்டு நவராத்திரி வந்து எந்த டைம் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஈவினிங் டைம் தான் பண்ணுவாங்க. நவராத்திரினாலே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் டைம் செய்கிறதா ஒரு சிறப்பான முறை. ராத்திரி விடிய பண்ணுவாங்க நவராத்திரி. அதனால் ஈவினிங் டைம் செய்யுங்க. இன்னொன்று, இந்த 9 நாளும் வந்து நான்வெஜ் தவிர்க்கணுமான்னு கேட்டால் நான்வெஜ் தவிர்த்துக்கிறது நல்லது. 9 நாளும் ஒரு முறையான ஒரு விரதம் இருக்கிற மாதிரி ப்ரொசீஜராக பண்ணும்போது அதோட பலன் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நான்வெஜ் தவிர்த்துக்கோங்க. சப்போஸ் அதையும் மீறி, ஏன்னா சில பேர் நான் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாமான்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு 9 நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே தான் சாப்பிட்றோம். தெய்வத்துக்கான ஒரு நாளுங்கும் போது அதை ஒதுக்கி வச்சுறது கொஞ்சம் தப்பு கிடையாது. பட் ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சாப்பிட்டே ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்க 9 நாளும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கேட்டிருந்தீங்க நேற்று எப்போ இந்த வழிபாடு செய்யலான்னு. நவராத்திரினாலே ஈவினிங் தான் பண்ணுவாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நான்வெஜ் கட்டாயம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பீரியட்ஸ் டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 9 நாள் பண்ண முடியல, அதுக்கு மாதிரி கம்மியாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு நாளாச்சும் பண்ணிக்கோங்க. அது பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிக்சரில் ஒரு மந்திரம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தட்சிணகாளியோட மந்திரம். நான் சொன்னலையா, சித்தர்கள் மெயினாக காளியில் எந்த காளியை வந்து அதிகமாக பூஜித்தாங்கன்னா தட்சிண காளியை வந்து பூஜித்தாங்க. அந்த அன்னைக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் காளியை நம. இது ஒரு லைன் மந்திரம் தான், ஆனால் அவ்வளோ பவர். இதில் இந்த ஹ்ரீம் வார்த்தை வருது பார்த்தீங்களா, இது வந்து சக்திக்குரிய வார்த்தை, சக்திகளை தூண்டிவிடக்கூடிய வார்த்தை, சக்திகளை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இந்த பீஜத்துக்கு அத்தனை ஒரு பவர் இருக்கும். வெறும் ஹ்ரீம் சொன்னாலே அத்தனை ஒரு பவர் கிடைக்குமா. இந்த பீஜத்தோடு சேர்ந்து நம்ம அன்னையோட பெயரை வந்து சொல்லும்போது இன்னும் பவர் பல மடங்கு கூடி நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மந்திரத்தை 37 வாட்டி சொல்லுங்கள். 37 டைம்ஸ் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். சரிங்களா? 37 வாட்டி சொன்னாலே போதும். நான் சொன்னாலே ஒரு சில பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன், இதோட பேர் சொல்கிறேன். இது நாட்டு மருந்து கடைகளில், பூஜை சாமான் கடைகள் எல்லாம் கிடைக்கும். இது இந்த வழிபாட்டில் அவசியம் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் வந்துட்டு வெண்குங்கலியம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு வந்து பேர் வேணால் போட்டுறேன் சைடில். வெண்குங்கலியம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பூஜை சாமான் கடையில் பார்க்க ஒரு சாம்பிராணி போல் இருக்கும். நல்ல ஒரு வாசனையான பொருள் இது. இதை வந்துட்டு நம்ம தூபம் போடுறக்கு, இப்போ நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து சாம்பிராணி போடணும். ரொம்ப பவர்ஃபுல் அது. அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க.
இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அளவு. அதாவது வெண்குங்கலியம் வந்து ஒரு எண்ணெய் எடுத்தாலே ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 2ஓ 3ஓ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குறைந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ப்ளஸ் வந்து இது கூட வந்துட்டு தேவதாரு, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, இது ஒரு வகையான மரப்பட்டை போல் ஒரு மரத்தோட இது போல் இருக்குங்க. தேவதாரு அப்படிங்கிறது இதுவும் வந்து உங்களுக்கு பூஜை சாமான் கடையில் கிடைக்கும். இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கூட ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும். அப்புறம் அக்கில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மரப்பட்டை மரத்தோட ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வாசனை பொருட்கள் மாதிரி நல்ல ஒரு நறுமணம் கொண்டது. சரிங்களா? அகில்னு சொல்லுவாங்க. இது வாங்கி வச்சுக்கோங்க. கூடவே சந்தன பொடியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை கட்டி சந்தனமாக இருந்தால் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் தூபம் போடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கள்ல, தேங்காய் தொட்டியெல்லாம் கொஞ்சம் உடச்சி போட்டு அது கூட இந்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தூபம் போடணும். நீங்கள் பூஜை பண்ணுற டைமில் இந்த தூபம் போடும்போது இது வந்துட்டு அன்னை தட்சிணகாளிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தூபமாக. இந்த தூபம் எங்கே போனாலும் அந்த அந்த வாசத்தை தேடி கண்டுபிடிச்சி அன்னை நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்களோ, அத்தனை ஒரு மகத்துவம் பொருந்தியது. அதனால் இந்த தூபத்தை போட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுமா, உங்கள் வீட்டில் அப்படியே குடியிருந்துக்குமா அந்த தெய்வம், உங்கள் வீட்லேயே இருந்துக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பொருள்னு சொல்கிறாங்க. இதை அமாவாசைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, அது போதும். இந்த அமாவாசையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்களா, அடுத்த அமாவாசையில் நடந்துடும். பிரார்த்தனை பண்ணுறக்கு முன்னாடி, இந்த மந்திரம் சொல்கிறக்கு முன்னாடி மனசார என்ன வேணுமோ அதை தட்சிணகாளிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மனசார எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டுமா, இல்லை நான் கேட்குற விஷயத்த நடத்தி கொடுமா, எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது செஞ்சு கொடுத்தாயே, உன்னை நம்பி நான் செய்கிறேன்னு அவட்ட நம்பிக்கையோடு கேட்டுட்டிங்கனாலே, அவள் பாதத்தில் விழுந்துட்டிங்கனாலே, என்ன இவங்க நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணகாளி ஓடி வருமா நமக்காக வேண்டி. அவ்வளோ ஒரு கருணை பொருந்திய தாயவள். அதனால் அமாவாசைனாலே தட்சிணகாளியை கும்பிட்றக்கு மறக்காதீங்க அப்படின்னு சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நல்லா அவன் கையை பிடிச்சிக்கோங்க, அது போதும்னு. அதனால் இன்றைக்கி வழிபாட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பொருளெல்லாம் கிடைக்காது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் கிடைச்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பண்ணுங்கள். முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயாச்சும் ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் டைமுக்கு வாங்கி பண்ணுங்கள். இந்த வாட்டிக்கு நீங்கள் ஹோரை டைமில் இந்த வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் முழுக்க ஹோரை இருக்குது, ராத்திரி வரை இந்த வழிபாடு பண்ணலாம். சுப ஹோரையில் பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை மட்டுமாச்சு பயன்படுத்துங்க. எத்தனை வாட்டி சொல்லணுங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை மட்டுமாச்சு மனசார வேண்டிட்டு சொல்லுங்கள். கேட்குற விஷயம் அப்போவே செஞ்சு காமிக்குமா, அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது. சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.